உங்களுக்கு ஒண்டர்லா போகிற பிளான் இருந்துச்சுன்னா இந்த விலாக் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு போகணுமா போக வேண்டாமான்ற ஒரு முடிவு வரும். ஒண்டர்லா எல்லாருக்குலாம் ஜாலியாக இருக்காதுன்னு சொன்னால் ஷாக்காக தான் ஆவீங்க. ஆமாம், எல்லாருக்குலாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் இது செட்டே ஆகாதுன்றதையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். என்னென்ன ரைட்ஸில் எப்படி எப்படி ஃபன்ஸ்லாம் இருந்துச்சுன்றதையும் சொல்கிறேன். இந்த ரைடுக்கு நான் 10ல் 8.5 கொடுப்பேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ரைடே இப்படி பிடிச்சி கீழே தள்ளுற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கல. இது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. செகண்டாக போனது நாங்கள் இந்த ரைடுக்குமே நான் ஒரு 8.9 கொடுப்பேன். இந்த ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபன்னாக ஜாலியாக உள்ளேருந்தே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கத்திக்கிட்டே அப்புறம் இறங்கும்போது ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடச்சிது. தாஞ்சூரா, ஒன் அண்ட் ஒன்லி தாஞ்சூரா. இது இந்த மாதிரி இருக்கும்போதே நான் கொஞ்சம் பயந்து தான் போயிருக்கேன். அது இல்லை போயிட்டு நான் பட்ட பாடு இருக்கே. ஆனால் உண்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். இறங்கின உடனே ஒருத்தருக்கு கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, ஒருத்தருக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. இப்படியும் அப்படியும் தலை கீழே புரட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்து விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுவும் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரைடே வேணாம்ப்பா, நான் போய் ஓரமாக உட்காந்துக்கிறேன்னு இருந்தாங்க கொஞ்சம் பேர். இறங்கிட்டோடனே எனக்கு கழுத்து வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குதுன்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரைடே பாதி பேர் வரல. அங்கங்கே ஒரு சில ரைட்லாம் போயிட்டு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இந்த ரைட்லாம் எதுக்கு ரிப்பேரில் இருந்துச்சுன்னே தெரில. இதெல்லாம் நாங்கள் போவே இல்லை. காஃபி குடிக்கலான்ட்டு காஃபிக்கு பக்கம் போனால் காஃபி 70 ரூபா, ஒரு வாட்டர் பாட்டில் 55 ரூபா, கான் 80 ரூபா. எது தட்டாலும் ரேட். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, ஒண்டர்லா போகிறீங்கன்னா வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு போங்க. அது எப்படி திமிக்கலாம், வீட்டிலேருந்து போயிட்டு எப்படி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதிகமாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் பேசிக் திங்ஸ், இந்த தண்ணி, காஃபி, ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் கிட்ஸோட போகிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க வீட்டிலேருந்து. இல்லைன்னா அவ்வளோதான். டு ரைட். இந்த ரைடு வந்து ஒரு ஃபன் பேக்காக இருந்துச்சு. சும்மா எல்லாரும் மேலேயும் மோதிக்கிட்டு ஒரு ஷேக் கொடுத்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஒரு 9.5 கொடுப்பேன். ஏன்னா இதில் நிறைய சிரித்தோம். அப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் வீல், என்னோடய ஃபேவரெட் இது. பர்சனலாக எனக்கு இந்த ஒரு ரைடு ரொம்ப ஃபேவரெட்டாக இருந்துச்சு. நான் தூரமாக இருந்து நான் வரலப்பா, இது இன்னும் இவ்வளோ ஹைட்டு போகுது, தலைக்கீழ தூக்கி போடுறாங்க, வாய்ப்பே இல்லை. ஆனால் சேஃப்டிக்கு செம்ம பக்கா நல்ல ஒரு இது போட்டு சேஃப்டிக்கு 100% கேரண்டி கொடுக்குறாங்க. பட் அந்த ஒரு ரைடு இருக்குல்ல, அது சரியாக இருக்குது. நாங்களே நிறைய ரைட்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அங்கங்கே க்யூவில் நின்று டயர்டாகி அப்புறம் அங்கங்கே போய் போகாமல் போயிட்டோம். ரெயின் டான்ஸ்க்குலாம் ரேட்டிங்ஸே இல்லை. அது டான்ஸு தான். ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லா ரைடும் போகலைனாலும் ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எல்லா ரைடும் போயிருக்க மாட்டோம். பட் அங்கங்கே பிரிஞ்சு போனதுனால என்னால் இவ்வளோ தான் கவர் பண்ணி முடிஞ்சது. வாங்கிக்கலாம், அங்கே சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு காஃபி குடிக்கும்போதே 70 ருபீஸ் கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு மணி ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் ஓகே தான். பட் மணி உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பெட்டர் சாய்ஸ் கிடையாது. ஃபுட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஒண்டர்லாவுக்கு போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் மெயினாக இறங்கணுன்னா உங்களுக்கு பாலிஷ் மட்டும் தான் இறங்க விடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் காட்டன் ஏதாவது போட்டு போயிட்டிங்கன்னா அது போட்டு நீங்கள் இறங்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அங்கேயே ஒரு சில ஷாப்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அங்கேயே வாங்கிக்கிற மாதிரி. அங்கே நீங்கள் நார்மலாக நீங்கள் வெளியில் 200 ரூபா கொடுத்து வாங்குறது அங்கே ஒர்த்தே இல்லாதது 500 600 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுட்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி உங்கள் திங்ஸை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. நான் போயிட்டு என்னோடய கூலர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட திங்ஸை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இன்கேஸ் யாராவது கேரி பண்ணுறதுக்கு பெரியவங்களை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா லாக்கர் ரூமில் வச்சுருதான். கைஸ், இன்றைக்கான விலாக் முடிஞ்சிருச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் யூ கைஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.